நான் வந்து ஐயா நீங்க நிறைய கேள்விகளை கேட்குறீங்க. இன்னைக்கு எங்க கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல நம்ம ஊடகங்களுக்கு வெளியில அதிகமா செய்தி எதுவும் சொல்லக்கூடாது, சொல்றது நல்லதாகவும் இருக்காது. அதனுடைய கடமையாக கருதுறேன். நானும் இப்போ இந்த சூழலில் உடம்பு சரியில்லாம சென்னை மருத்துவமனை நேற்றுக்கு ஐயா வர சொன்னாருன்னு வந்தோம். இன்னைக்கு மறுபடியும் ஐயா இருந்து சொன்னாருன்னு இருக்கிறேன். அதனால எங்க ஆசையெல்லாம், எங்க கட்சிக்காரங்க ஆசையெல்லாம் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுங்கிறது தான். இப்போ நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, அதை நாங்கள் மறுக்கலை. இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுதான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அந்த சூழ்நிலை நல்லா உருவாகும்னு நினைக்கிறேன். இப்போ இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து செல்வது கட்சிக்கு பலமாக இருக்கும், வளமாக இருக்கும். அதுதான் நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பொது வெளியில போய் ஒரு மன்னிப்பு கேட்கறது எப்படி பாக்குறீங்க? கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் கேட்கறது இதுக்கு மேலே எதையும் சொல்லக்கூடாது. இருவரும் பேசி இது சரி பண்ணி அடுத்த கட்ட வேலைகளுக்கு போனோம்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள்லாம் இருக்கிற மன உளைச்சலுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதை தான் தினமும் பேசிட்டு இருக்கிறோம், கண்ணீர் வடிச்சிட்டு அதாவது நாங்களும் பேசி பேசி சுமூக தீர்வு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் அது எட்டலை. அதுக்காக தான் எல்லாரும் பேசுறத விட இருவரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதா எங்க விருப்பம். அவங்க கையில் இருக்கணும். அவங்களுக்கு அரசியல் விவரம் புரியாதவர்கள் இல்லை, நாட்டுக்கு அறிவுரை ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் சேர்ந்து பேசி முடிவெடுத்து போகணுங்கிறதா. 2வது நாளா கூட்டம் நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.